மிஸ்டர் பாலாஜி, விஜயோட பாடியை எம்பாம் பண்ணியாச்சு. எவ்ரி 5 hours they'll change the ice bath. அப்புறம் பாடியை அவரோட குடும்பத்தில் ஒப்படைக்க யார் போறீங்க? நான் தான். ஆஃபீஸர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. வேணும்னா இன்னொருத்தரையும் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. விஜய் ஃபேமிலிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தே ஆர் வெயிட்டிங். नर्स, उसके ड्रेसिंग बदल दो. ओके डॉक्टर. Good morning, Balaji. Good morning, Karthik. Hello, Nandini. Hello, how are you? Yes, I'm fine. கார்த்திக், இப்போதான் நம்ம ஆஃபீஸரை பார்த்துட்டு வரேன். எல்லாம் எனக்கு தெரியும் பாலாஜி. விஜயோட பாடியை அவனோட கிராமத்துக்கு கொண்டு போறீங்க. அவன் அம்மா கிட்டயும் அவன் பொண்டாட்டி கிட்டயும் சின்ன பின்னமா கிடக்கிற விஜயை கொடுக்க போறீங்க. I know. நந்தினி, how is my health condition? Yeah, you're perfectly all right. தேங்க்ஸ் நந்தினி. பாத்தியா பாலாஜி, நந்தினி சொல்லியாச்சு. நீ கிராமத்துக்கு போகும்போது இன்னொருத்தர் கூட்டு போலாம்ல? ஆமா, அந்த இன்னொரு ஆள் நான் தானே பாலாஜி. கார்த்திக், ஆமாண்டா, என் நண்பன் விஜய அவன் கிராமத்துக்கு நான் தான்டா கூட்டு போகணும். அவன் அம்மாவை பார்க்கணும், அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லடா, அவன் சாகும்போது என்கிட்ட என்னென்னலாம் சொன்னானோ அது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட நான் சொல்லணும்டா. அவன் வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் என் கையால அவங்க அம்மா கிட்ட கொடுக்கணும்டா. அப்பதான்டா என் மனசு சாரும். என்னடா சொல்ற? சரி போலாண்டா. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். புருஷனை தான் யுத்தத்துல பறி கொடுத்த, இப்ப புள்ளையையும் பறி கொடுத்துட்டியே கஸ்தூரி. கார்த்திக், கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். முதல்ல நீ தைரியமா இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியும். ஐயோ சாந்தி, பச்சை குழந்தைய உன்னையும் அனாதையா தவிக்க விட்டுட்டு உன் புருஷன் போயிட்டானம்மா. ஏமா எப்படிதான் தாய்க்க போறியம்மா? அந்த யமனுக்கு கண்ணே இல்லம்மா. எங்களை மாதிரி வயசானவங்க அந்த பாழா போன யமன் கண்ணுக்கு தெரியலையம்மா. ஐயோ அதான். சாந்தி, 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 எப்படிமா? எப்படி என் புருஷனை பார்க்க வந்தீங்களா? வர பொருள் பாருங்க. சாந்தி, மாமா, உன்னை கண்ணு கண்ணா வளர்த்து
படிக்க வச்சு எத்தனையோ மாப்பிள்ளை வந்தப்பலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில மிலிட்டரிக்கார மாப்பிள்ளையை கட்டி வச்சேன். இப்படி ஆயிப்போச்சப்பா. உங்களுக்கு நான் எப்படிங்க ஆறுதல் சொல்லுவேன்? உங்க குடும்பத்துல யாருக்குமே சுமங்கலியா இருக்கிறதுக்கு ராசி இல்லையா? யுத்தத்துல நீங்க புருஷன் இழந்து தனிமுறமா நீங்க இப்போ மருமகளும் குங்குமத்தை இழந்து இப்படி ஆயிட்டால எப்படிமா இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? எப்படிமா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றது? வண்டி வந்துட்டு இருக்குங்க. அம்மா வண்டி வந்துருச்சுமா, வண்டி வந்துருச்சு. ஆமா சாந்தி, சாந்தி வாடி வா. ஆமா வாமா வா. ஆமா அண்ணாச்சி, அங்க பாரு, விஜயோட வைஃப் சாந்தி நிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு அடிவயிறுலாம் கலக்குது பாலாச்சி. என்ன கார்த்திக், முதல்ல கண்ணத்தோட வீடு வந்தாச்சு, நாம தான் பாடி இறக்கணும். On your march, set, attention, salute, sit down. Oh
எனக்கு போயிட்டீங்களே, என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. சீக்கிரம் வந்துருவேன் போன் பண்ணுங்களே. இப்படி வருவேன்னு சொல்லலையே. நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்வேன்? நானும் என் பொண்ணு அனாதை ஆயிட்டோம். பாத்தீங்களாங்க, என்னங்க என்னங்க. அத்தை வாங்க, அத்தை வந்து உங்க பிள்ளைய பாருங்க. வாங்க அத்தை. அம்மா அம்மான்னு ஓடி வந்து உங்க காலடியிலேயே சுத்திட்டு இருப்பாரு. இப்ப பாருங்க அத்தை, எதுவுமே பேசாம இருக்காரு. அத்தை வாங்க அத்தை. ஐயா, விஜயோட முகத்தை காட்டுங்க, நான் பார்க்கணையா, நாங்க எல்லாரும் பார்க்கணையா. அவ பொண்டாட்டி கடைசியா ஒரு தடவை புருஷ விஜயோட முகத்தை பார்க்கணையா. சார், விஜயோட முகத்தை பார்க்க முடியாது. பார்க்குற மாதிரி இல்லை. பாடி ஐஸ்ல இருக்கு. ப்ளீஸ். யோ போயா, நான் யார் தெரியுமில்ல? செத்து போன விஜய்க்கு நான் சித்தப்பா முறை ஆகுதியா, அந்த பொண்ணுக்கு நான் மாமா ஆகுறியா? அப்ப நாங்க பார்க்க கூடாதா? இது என்னைய அநியாயமா இருக்கு. சார், பதட்டப்படாதீங்க ப்ளீஸ். ரொம்ப அடிபட்டிருக்கு. பாடி அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எப்படி இருந்தாலும் நாங்க ஒரு தடவை பார்க்கணும். சார், ஐயா, என்ன சார் இது? புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஐயா, அவங்க தான் சொல்றாங்கல்ல, புரிஞ்சுக்கங்க ஐயா. அம்மா கஸ்தூரி, உன் புள்ளைய பாருமா, அழுமா, நல்லா அழுமா. உன் புள்ளைய பறி கொடுத்த துக்கத்தை தேக்கி வைக்காதம்மா, வெளியில கொட்டி அழுதுருமா. அப்பா போட்டோ எங்க இருக்கு? அப்பா எங்க? உள்ள இருக்காரா? இல்லடா, அப்பா வருவார்டா. அப்பா கண்டிப்பா வந்துருவாருடா. அப்பா வந்துருவாரு. அம்மா, சாந்தி சாந்தி சாந்தி, பார்த்துக்கோ. பாத்துக்கிறேன்டா. கலெக்டர் 4 மணிக்கு வராரா? அப்பவே அடக்கம் பண்ணிடலாமா? என்னது 4 மணிக்கு அடக்கமா? என்னையா அது? மூஞ்சி கூட பார்க்க விடல.
போன உசிர் திரும்பி வரப்போகுது. இருக்கட்டும், நாளைக்கு அடக்கம் பண்ணிடலாம். சார் நாளைக்கு வரைக்கும் தாங்காது சார். ஐயோ, எங்க சொந்த வந்தல இன்னும் வர வேண்டியதா இருக்கு. அவங்களாம் பார்த்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணிடலாம் ஐயா. प्लीज ट्राई टू अंडरस्टैंड सर. इसे समझाओ ना. इसका हालत तेरे को पता है ना. 26 घंटे कैसे रख सकते हैं? ஓகே சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. வெயிட் பண்ண முடியாது சார், ப்ளீஸ். அம்மா, போர்ல வீரமரணம் அடைஞ்ச உங்க பையனுக்கு அரசு மரியாதை பண்ண இருக்கோம். நீங்க உங்க குடும்ப வழக்கப்படி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டீங்கன்னா கிரேவியார்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். கலெக்டர் நேரம் அங்க வரதா சொல்லியிருக்காரு. வேண்டாம் வேண்டாம், அவரை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க, பிரிக்காதீங்க, என்னை அவரையும் பிரிக்காதீங்க. அத சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க அத்தை, அத சொல்லுங்க அத்தை. உங்க முகத்தை பார்த்து பொறுப்பு கூட முடியாது, பாவி ஆயிட்டோம். அவர் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாரு அத்தை. நான் என்ன பண்ணுவேன்? அழாதம்மா. நீ உனக்காக வாழனாலும் அந்த குழந்தைக்காகவாவது வாழ்ந்துதான் ஆகணும் சாந்தி. மனசை தேத்திக்கம்மா, மனசை தேத்திக்க. காஞ்ச சருகெல்லாம் உயிரோட இருக்கும் போது இந்த குழந்தை பறிச்சுட்டானே அந்த ஆண்டவன், குழந்தை பறிச்சுட்டானே. कमांडिंग ऑफिसर को जाके फोन करो. हम यहाँ से यात्रा शुरू करने वाले हैं. यस सर. ड्राइवर को बताओ तैयार रहने का है. यस सर. அத்தை, அங்க பாருங்க, உங்க பிள்ளைய தூக்கிட்டு போறாங்களா அத்தை? அத்தை வாங்க அத்தை, அங்க பாருங்க அத்தை, அத்தை வாங்க அத்தை, அத்தை, அத்தை வாங்க. மா போறேம்மா. விஜய், போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. மா, நெருப்புன்னு சொன்னா சுட்டுருமா என்ன? சரி, ஓன் திருப்திக்காக போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு.